நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வெளிக்காக நாங்கள் துதிக்கிறோம், விஸ்வதரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியால் ஆராதிக்கும் சமூகத்தில் பாடுவோம், ஆராதிக்கும் நாங்கள் துணைப்படுத்தும் நேற்று நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்த நாளில் உடைய சமூகத்தில் ஒன்றி கூட்டு சேர்த்துடைய உன்னதமான கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் இருக்கிறோம். பேசுவது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிதாவின் ஆவியான இருந்துச்சுடியாக இதே வாரியானது ஒரு விஷயம் முழுமையை வெளிப்படுவீராக. ஜனங்களோடு கூட நீங்க பேசுகிறீங்க அப்பா, ஒவ்வொரு இருதையும் அப்பா கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொருவரோடு கூட நடைபெறும்படியாக சொல்லிக்கிறார். ஒரு விஷயம் பார்க்கிறவருமே கொடுக்குறோம். நீங்க வாங்க, நீங்க வந்து பேசுங்க. நல்ல நாமத்து மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தியானிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள் ஏற்கனவே தியானம் செய்தோம். மார்ச் மாதத்துல மனம் திரும்புங்கள். யார் மனம் திரும்பணும்? சபைக்குள்ள இருக்கிறவங்க, சபைக்கு வெளியில இருக்கிறவங்க தான். சபைக்கு வெளியில இருக்கிறவங்க திரும்பணும். ஆனா அந்த செய்தி குறிப்பா யாருக்காக அந்த செய்தி? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவங்க என்ன செய்யணும்? இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம தியானம் செய்யணும். அதனால பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? எதுக்கு தேவையே இல்லாத ஒரு டாபிக் இருக்கு. அதுக்குன்னு வந்து நிறைய காரணம் இருக்கு. ஆமே, நிறைய பேருக்கு அந்த டாபிக் என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது. அதெல்லாம் நடக்க வேண்டிய காலத்துல ஆண்டவர் பார்த்துக்கு வரை இப்போ நம்ம நாகர வழிய சபைகள்ல நம்முடைய உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இப்ப அந்த டாபிக்கை பத்தி பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுது. நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த பாட்டு கூட பாட்டு பண்ணல. எந்த பாட்டு? ராஜாவின் பார்த்தால் நல்ல அருமையான ஒரு பாட்டு. ஆனா அது என்ன பாட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பேர் முதல் தடவை பாடும்போது மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு மழை முடிஞ்சது என்னன்னா இது வீட்டில் பாடுற மாதிரியே ரொம்ப ஃபீலிங்கோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பாடலுடைய கருத்துகள் ரொம்ப ஆழமானது. ஆமே, அதனுடைய உணர்வு பூர்வமாக பாடினோம்னா அது நல்ல அருமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னது? அவ்வளவுதான். ஆமே, கண்ணை மூடணும் அப்படின்னா எங்க கண்ணை திறக்கணும்? ஆமே, ஆமா. ஆனா இப்ப கண்ணை மூடுறதை பத்தி இப்ப பேசக்கூடாது. ரைட்டா? இப்ப யாரும் கண்ணை மூட போறதில்ல. ஆமே, கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த உலகத்துல நாம் வாழ்ந்திருக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அதற்காக இந்த உலகத்துல இன்னும் வாழ்றதுக்கு நிறைய காலம் இருக்கு. ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுத்துட்டாரு அப்படின்னு கண்ணின் காட்சியும் நெஞ்சின் வழிகளில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையினுடைய காலகட்டங்கள், அதாவது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கும். அப்புறம் இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. திடீர்னு எப்பாச்சும் ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? கூட்டிட்டு போவார். ஆமே. அப்ப இன்னும் நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்படி நடந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னா கைவிடப்பட்டவர்களா நாம் விட்டு விடப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரை நாம் மனம் திரும்பாவிட்டால், இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதிருந்தால், இன்றைக்கு அதற்கான ஒரு காலத்தின் நேரத்தையும் தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையில வந்த செய்தி என்னது? 4வது வாரம் ஆச்சு. முதல் வாரத்தில் என்ன செய்ய முடியாது? நீ ஆயத்தப்படு, கூடின கூட்டத்தை எல்லாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படு. ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதுதான் முதல் செய்தி. இந்த மாதத்தினுடைய முதல் ஒரு செய்தி. 2வது வாரத்தில் நல்ல ஒரு வாக்கு கேட்டோம். என்ன கேட்டோம்? மறந்து போய் ஒருத்தர் கூட ஞாபகம் இல்லையா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் எதுவும் முடியும். என்ன சம்பந்தம் இருக்கு? ஆண்டவர் செய்கிற எட்டாத பெரிய ஆராய்ந்து முடியாத அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் போடுவோம் இல்லையா? ஆனால் அதில் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கடைசியில் கூட இந்த பரலோக ராஜ்யங்கிறது வந்து என்ன செய்யாது? வர நாமே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் தான், எண்ணி முடியாத அதிசயம். அந்த பரலோக ராஜ்யத்தை கூட்டிட்டு போறது பெரிய காரியம் தான். ஆமென். எண்ணி முடியாத ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யமே ஒரு அதிசயம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அதிசயம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. என்ன ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பெரிய காரியம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்னது? திடீர்னு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, நான் எதிர்பார்க்கவே. அவ்வளோ ஒரு ஆச்சரியம், இன்னும் ஒரு அதிசயம் தெரியுமா? ஆமென். இந்த உலகத்தை குறித்தே நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசிச்சுட்டு. நமக்கு வாழ்க்கையில ஒரு வேதத்துல இருக்கிற வசனம் வாக்குத்தத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னா எல்லாமே இந்த உலகத்திற்கான. ஆனால் எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்துச்சுன்னா அதனுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த உலகத்திற்கானது மாத்திரம் அல்ல. அப்ப இந்த உலகத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு போலாமா? இல்லை, இந்த உலகத்திற்கு தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் தேட வேண்டியது எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது கார் வர அதிசயம், ப்ரமோஷன் வர அதிசயம்லாம் என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஆமென். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆமென். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஃப்ரீயா வரக்கூடிய காரியங்கள். அப்ப நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வையினுடைய நோக்கம், அது நம்முடைய டார்கெட் எப்படி இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்காக என்ன செய்யறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த ரொம்ப அருமையான ஒரு வசனம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. என்னால ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. ஹல்லேலூயா. அதுதான் ஆச்சரியம். ஆமென். அதுதான் அதிசயம். அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட நாமும் இருக்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பதான் ஒட்டரை அடிக்கிறது, வீடு கூட்டுறது, வீடு தொடங்கிறது, அப்படின்னு பம்பரமா சுத்திட்டு இருக்கும். ஆமென். எல்லா வீட்லையும் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தான். திடீர்னு வரட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க. ஸ்தலத்தை அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நமக்காக பிரத்யேகமா ஆண்டவரோடு கூட இருக்க முடியாது. அவர் இருக்கிற அதே இடத்துல நம்ம இருக்க முடியாது. நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ண போகிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் என்ன செய்கிறாரா? மறுபடியும் வருவேன், வந்து உங்களை எல்லாரும் என்ன செய்வேன்? கூட்டிட்டு போவேன். ஆமென். நீங்களாம் வாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. நான் வந்து என்ன செய்வேன்? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து என்ன சொல்லுவோம்?
வந்துருங்க. கூகுள் மேப் அனுப்புறேன், லொகேஷனை பார்த்து என்ன செஞ்சிருங்க, வந்துருங்கன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படியே இல்லை, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ரூமை கொடுக்குறது, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு எங்க என்ன பண்ணுவோம், ஆமா நமக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா வச்சிருப்போம். யாராவது கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்குன்னு ஒரு சின்ன பெட்ரூமா இருக்கும். ஓகே, எங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு பெட்ரூம், எங்க பெட்ரூம் நல்லா ஓரளவுக்கு நல்ல பெருசான பெட்ரூம். ஆனா இன்னொரு ரூம்ல ஒரே ஒரு கட்டல் மட்டும்தான் போட முடியும். கட்டல் போட்டால் எந்திரிச்சு சீக்கிரட்டோட யாராவது கெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த ரூம்ல அங்க இங்க என்ன சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, நான் இருக்கிற இடத்துல நான் பெரிய ரூம்ல இருப்பேன், நீங்களும் அதே ரூம்ல என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல தான் நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஆமென். நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தம் சாதாரணமான ஆயத்தமா இருக்காது. நம்ம பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் எப்படி இருக்கும், பிரமித்து போகத்தக்கதாக ஒரு ஆயத்தமான அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தை நம்ம காண்போம். ஹல்லேலூயா. அதே 1 யோவான் எடுத்துக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் சொல்லுவீங்க, போறாங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள், என் பிள்ளைங்க யாராவது தப்பி தவறி தெரியாம ஏதாவது வாயில சொல்ற வாய்ப்பு இருக்கா? நம்ம பிள்ளைகளை மாத்திரம் என்ன சொல்லுவோம், பிள்ளைகள்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான சுத்தர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதான் சொல்லுகிறார் யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. 2வது வசனம், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சரி, ஆண்டவர் வருவாரு, அப்புறம் வந்து கூட்டிட்டு போவார். அப்ப எப்படி இருப்போம்? இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஏனென்றால் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. நாம் எல்லாரும் ஒரே ஒரு நொடியில மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரே ஒரு நொடியில என்ன செய்வோம், மறுரூபம் ஆக்கப்படுவோம். என்ன ரூபத்துல இருப்போம், எப்படி இருப்போம், எப்படி நம்ம இங்க இருந்து அங்க போவோம், அதெல்லாம் என்ன செய்யாது, ஒரே ஒரு நொடியில எல்லாம் என்ன செய்யும், அதான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமை மேகத்தை, இந்த பிரசன்னத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஒருவேளை அவருடைய சாயலை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா பார்க்க முடியும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் காலம் தொடிக்கும், மறுரூபமாக்கப்படுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் என்ன செய்வோம், அவரை பார்ப்போம். அதுதான் மேன்மையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு நம்ம யாருக்கு ஒப்பா இருப்போம், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த தேவாதி தேவனுக்கு யார் ஒப்பா இருப்போம், நம்ம ஒப்பா இருப்போம். ஆமே. உமக்கு ஒப்பானவன் யார், யாரு? ஆமே. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் கர்த்தருக்கு ஒப்பானவர்களா யார் இருப்போம், நாமளும் இருப்போம். அவரை போல ஒரு மகிமை நிறைந்தவர்களாக, அவரை போல ஒரு வல்லமை நிறைந்தவர்களாக, அவருடைய சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிறவர்களாக, அவரை எப்பொழுதும் பார்க்கிறவர்களாக, அவரோடு கூட வாழுகிறவர்களாக, அவரை போல நாம் அவரோடு கூட என்ன செய்கிறோம், வாழுகிறவர்களாக. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல்
21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பரலோகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறேன். இங்க ஒரே ஒரு நகரம் என்ன செய்கிறது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மொத்த பரலோகம் இறங்கி வந்ததா சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? அவன் மணவாட்டியை போல். அவன் திருமண விழாக்கள்ல போனோம் அப்படின்னா கண்ணுக்கு பளிச்சுன்னு பண்றது யாரா இருக்கும்? பொண்ணும் மாப்பிள்ளைன்னு. ஆனா அலங்காரம்னு பார்த்தோன்னே யாருக்கு அதிகமா இருக்கும்? மாப்பிள்ளை போட்டு சூட்டு பண்ணிக்கலாம். ஆனா பொண்ணோட அலங்காரம் ஆமா பயங்கரமா இருக்கும். எங்க நின்னாலும் கண்ணு எல்லாத்தோட கண்ணு எங்க நிற்கும்? எல்லா கேமராவும் யாரை பார்க்கும்? அங்கதான் நிற்கும். ஆமே. அப்படி ஒரு அலங்காரம் அந்த நாள்ல இருக்கு. அதே போல ஒரு அலங்காரத்தை தேவன் சொல்கிறார். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஒட்டரை அடிச்சு கூட்டி துடைக்கிற மாதிரியான ஆயத்தம் அது அந்த பயங்கரமான ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். மனுஷர்களிடத்து தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்துல அவர் என்ன செய்வாரா? வாசமாயிருப்பார். அதான் நம்ம யோவான்ல வாசிச்சோம். அவர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்வோமா? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம என்ன செய்வோம்? அவரை தரிசிப்போம் என்று சொல்லி. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். 4வது வசனத்துல கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீரே கிடையாது. இனி மரணமும் மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இந்த உலகத்துல இருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் புதுசாயிடுச்சு. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகிறோம். அதே 11வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:11. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரை கல்லை போலவும் இருந்தது. எதோடைய பிரகாசம்? அந்த பரலோகத்துல இருந்து இறங்கி வருகிற அந்த நகரத்தினுடைய பிரகாசம் எப்படி இருந்துச்சா? ரத்தன கல்லு மாதிரி, பளிங்கு மாதிரி என்ன செய்யறதா? மின்னுமே. அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் உள்ள ஒரு நகரம். அதுதான் பரலோகம். இன்னும் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 18வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அதனுடைய மதில் எப்படி இருக்குன்னா வச்சரை கல்லுனால என்னப்பட்டிருந்தது? கட்டப்பட்டிருந்தது. நகரத்தினுடைய அஸ்திவாரங்களை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா சகலவித ரத்தனங்களினால என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மதில் எப்படி கட்டியிருக்காங்க? வச்சரைக்கல். அதுக்கு போட்டிருக்கிற பேஸ்மெண்ட் எதில் கட்டியிருக்காங்க? பலவிதமான ரத்தனம் அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க. முதலாவது எப்படி வச்சிருக்காங்க? வச்சரைக்கல், அப்புறம் இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்னம், படிகை கொச்சி, புஷ்பராகம், ஐடூரியம், சுனீரம், சுகத். ஆமே. இது எல்லாத்துக்கும் இடையில அந்த நகரத்திற்கு 12 வாசல்கள் இருக்கிறது. அதுல இருக்கிற ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்களினால செய்யப்பட்டதா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை நாம பார்த்தோம் சொன்னா பயங்கரமா இருக்கிறது. இன்னும் அது கீழே வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் 21வது வசனத்துல ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்தது. ஹல்லேலூயா. என்னவா இருந்ததா? சுத்த பொண்ணா இருந்தது. அது என்ன சுத்த பொண்ணு? 22 கேரட் 24 கேரட். எது ஆபரண தங்கம்? 24 22 24 தான் வந்துட்டு என்னது? ஆபரணம். அது கொஞ்சம் கலப்படம் உள்ளது. நாமே 22 கேரட் என்னது?
சுத்த தங்கம், அதுல எந்த கலப்படமும் இல்லை, வெறும் தங்கம் மாத்திரம்தான் இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் ஆபரணம் செய்யறதுன்னு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி நம்ம செம்பு அது இதுன்னு எல்லாம் என்ன செஞ்சுறாங்க, கலந்துடுறாங்க 24 கேரட். சரி, ஆனால் பரலோகத்துல வாசிக்கிறோம், நகரத்தின் வீதி, நாமே என்னது, நகரத்தின் வீதி, அம்மா நகரத்தின் வீதி எப்படி இருந்ததா, தெளிவுள்ள அழிவு போல சுத்த பொண்ணா இருந்தது. ஆமே, நம்மள தங்கத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். ஆமே, கரெக்ட் தானே இல்லையா? தங்கத்துக்குன்னு சில மரியாதை இருக்கு. என்னது, தங்கத்துல யாராவது செருப்பு வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? என்னமோ ஆசைப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு ஆசை இன்னைக்கு என்ன செய்யாது, ஆமா, தங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை. நிறைய பேர் என்ன, பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டோம், தங்கத்துல ஒரு குடிசை வாங்கி போடணும்னு ஆசைப்படணும். இடுப்புக்கு ஒரு கொடி தங்கத்துல போடணும்னு பெரும்பாலும் யாரும் செய்யறது இல்லையா? அதுக்குன்னு ஒரு மரியாதை. இடுப்பு போடுறது அது வெள்ளி போடும், தங்கம் எப்படி பண்ணணும், அந்த வளையல் போடணும், அந்த செயின் போடணும். ஆமே, என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், தங்கத்துல மொத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் அங்கேயே தெரிச்சு போட்டோம்னு இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்துல தங்கம் எங்க இருக்கு, தெருவுல தான் இருக்கு. ஆமே, பார்க்கறதுக்கு பளிங்கு போல அப்படியே பளிச்சுன்னு மின்னுது. அது எங்க இருக்கு, வீதியில. ஆமே, எருசலேம் தேவாலயத்திலையும் தங்கத்தினால எல்லாம் பண்ணாங்க. ஆனா செவுத்துல என்ன செஞ்சாங்க, தங்கத்தை வச்சு அடிச்சு ஃபுல்லா செவுரு ஃபுல்லா எப்படி இருந்தது, தங்கமா இருந்துச்சாலும் தரையில என்ன செய்யல, தங்கத்தை போடல. ஆனா பரலோகத்துல தரையிலையும் எங்க தான் இருக்கும், தங்கமா தான் இருக்கும். ஆமே, இது நாள் வரைக்கும் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் எங்க இருக்கும், காலுக்கு கீழே இருக்கும். அதுதான் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் தங்கம் சொல்லி என்ன செய்யறோம், நம்ம தூக்கி வச்சுட்டு இருக்கோம். அம்பா நகர தெருவில் தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, விடிஞ்சுல இருந்து பார்க்கும்போது அம்பா நகரமே இருக்கு. ஆமே, மொத்தமா தோண்டி எடுத்துட்டு போய் பாதாளமா தான் இருக்கும். அம்பா நகரம் மாற்றம் தான் செய்யணும், அம்பாள் பாதாளம் இருக்கும். ஆமே, அந்த அளவுக்கு மாறி. ஆனா அங்க அப்படி இல்லை, மொத்தம் எல்லாம் எப்படி இருக்கும், தங்கமா இருக்கும். எவனுடைய ஆசையும் தங்கத்து மேல என்ன செய்யாது, போகாது. அந்த தங்கத்தின் காட்டிலும் விலை உயர்ந்த ராஜாதி ராஜாவை நான் எப்பவும் தரிசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்துக்கு போற நம்ம எல்லாருடைய ஒரு வாஞ்சி, ஒரு தாகம். ஆமே, வேற ஒரு ரூம்ல எல்லாம் போட்டு போற வச்சிடாதீங்க. எங்க போய் வரணும், நீங்க இருக்கிற அதே ரூம்ல தான் யார் என்ன செய்யணும், நாங்க இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனா எல்லா வாசஸ்தலங்களுக்கு நீங்க இருக்கிற அதே வாசஸ்தலம். ஆமே, குடிசையா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா அது குடிசை இல்லை. ஆமே, நம்மளாம் யோசிச்சு பார்க்க முடியாத, கற்பனையில கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டமான ஒரு நகரம் தான் அந்த பரலோகம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எத்தனை பேர் வாஞ்சிக்கணும் அதை குறித்து? ஆமே, சும்மா கை தூக்கிறதுக்காக கேட்கல, உண்மையிலேயே நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும், அந்த வாஞ்சை இருக்கும். அதை குறித்துதான ஒரு எண்ணம் அப்பப்போ என்ன செய்யணும். இன்றைக்கு ஒருவேளை காலம் துடிக்கும், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிற ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒரே நொடியில் என்ன செய்யணும், அருரூபமாக்கப்படணும். அவரோடு கூட அந்த மகிமையில நாமளும் என்ன செய்யணும், ஹல்லேலூயா. காவல் சத்தம் வானில் தோணித்திடவே இயேசுவின் ராஜனே வந்திடுவார். காவல் சத்தம் வானில் தோணித்திடவே இயேசுவின் ராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் காலம் வானில் முழுங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. தேவைய காலம் வானில் முழுங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொடுத்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொடுத்திடவே இயேசு மகாராஜனே
ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த எல்லா ரகசியமே எல்லாம் எப்படி இருக்குது? ரகசியமா இருக்கிறது. நிறைய விஷயம் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. வெளிப்படுத்தல நிறைய சொல்லப்பட்டிருக்குது, தானியேல்ல நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஆனா படிச்சாலே என்ன செஞ்சிடும், தலையே சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியுது. ஆனா இது எல்லாத்தையும் பத்தி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டதுனால சரி, இல்லை தானியேல்ல சொல்லப்பட்டதுனால சரி, ஃபுல் ஸ்டோரி இல்லைனாலும் அங்கங்க என்ன செஞ்சு வச்சிருக்காரு, சீஷர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கு. ஆண்டவர் இந்த உலகத்துல அநேக காரியங்களை ஓமைகளாய் சொன்னார். ஒரு சில ஓமைகளுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க, அர்த்தம் கேட்டாங்க. மீதியெல்லாம் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஓமை என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதுல வந்து சில காரியங்களை வாசிப்போம். மத்திய 13ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுக்கும். மத்திய 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொடுத்தான். மேலும் இங்க ஒரு பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கெல்லாம் ஒரு நியூஸ் கேள்விப்பட வருதுன்னா, ஒரு இடம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ராஜராஜன் சோழன் காலத்து பொக்கிஷங்கள் எல்லாம் உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி உங்களுக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்லுவோம். இப்ப என்ன பண்ணுவோம், யாருக்கும் சொல்லக்கூடாது. முதல்ல என்ன பண்ணுவோம், ஜிப்பா போடு. யாருக்கிட்டே இதை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதோட விலை எவ்வளோன்னு பார்ப்போம். வேறெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், கரைய முடியுமா. காசு இருக்குதா பாரு, இல்லையே இருக்கிற மொத்தத்தையும் என்ன செஞ்சிடலாம். ஆமா, எதெல்லாம் அடமானம் வைக்கணும், எதெல்லாம் லோன் வாங்கணும், எங்க எந்த கந்து வெட்டி கரணையெல்லாம் பார்த்து பிடிக்கணும், எவங்க அதெல்லாம் விழுணுமோ விழுந்து என்ன செய்யணும், எவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணணுமோ வாங்கி என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்த வாங்கி. அப்படித்தான் இருக்கிறதா என்னது பரலோக. ஆனா பரலோக ராஜ்யம்னு சொன்னோம்னா அப்பாலாம் சொத்து வைக்க மாட்டாமே. பொக்கிஷம்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், அவங்க எல்லாத்தையும் விற்று அந்த இடத்த என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். வாங்கினதுக்கு அப்புறம் சத்தம் இல்லாம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து தோண்டி தோண்டி எங்க இருக்குன்னு உள்ள மொத்தமா தோண்டி தோண்டி எடுத்து எப்படியாச்சும் ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம், பொக்கிஷத்தை வெளியில எடுத்துருவோம். அதுக்காக தான் இவ்வளவு வேலை கொடுத்து வாங்கிருக்கோம் இல்லையா. 24 மணி நேரம் தூங்காம என்ன செஞ்சிருவோம், வந்து தோண்டுன்னு தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, நாமே எப்படிப்பட்டது, அந்த பொக்கிஷம் உள்ள ஒரு இடத்தை போடணும். அப்ப நம்மளாம் என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காக என்ன வேணாலும் என்ன செய்யணும், எதை வேணாலும் என்ன செய்யணும், விற்கணும். இன்னைக்கு ஏதாவது பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னா எத்தனை பேர் விற்கிறதுக்கு ரெடியா இருப்போம். கண்டிப்பா சொல்றேன், பரலோகமே எனக்கு வேணாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், சொத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பொக்கிஷம் கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். அதுக்கெல்லாம் வித்துட்டு நடுரோட்டில் என்ன செய்ய முடியாது. ஆமே. ஆனா நம்மளுடைய இருதயம் மாறணும், பரலோகத்தை வாஞ்சிக்கணும். ஆமே. இந்த உலகத்துல இருக்கிற பொக்கிஷத்தை மாத்திரம் தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. அந்த பொக்கிஷத்தை காட்டிலும் விளையேறப்பட்டதுதான் என்னது, பரலோக ராஜ்யம். ஆனா இந்த நாள்ல உலகத்துல அநேகருக்கு அந்த ஒரு வாஞ்ச இல்லை. அதனால பொக்கிஷத்தை அல்லது சொத்தை விற்கிற அளவுக்கு மனசு இல்லைனாலும் கூட இந்த பரலோகத்தை வாஞ்சிக்கிற மனசு நம்ம கொடுத்துருக்கோம். ஆமே. ஹல்லேலூயா. ஏன்னா அது வாஞ்சிக்காத அநேகர் இந்த இடத்துல இல்ல. உலகத்தின் பின்னால் என்ன செய்து கொண்டு இருக்காங்க, ஓடிக்கொண்டு இருக்காங்க. எங்க பணத்தை சம்பாதிக்கலாம்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எப்படி பொக்கிஷத்தை என்ன செய்யலாம், சேர்க்கலாம், எப்படி பொக்கிஷத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு மனுஷர்கள் என்ன செய்யறாங்க, ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஓட்டத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல அந்த பரம பொருளின், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன செய்யணும், ஓடணும். ஆமே. அந்த பந்தய பொருள் தான் என்னது, அந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அடுத்து இன்னும் கீழே இருக்கிற வசனத்தை வாசிப்போம். நல்ல முத்துக்களை தேடுகிற, ஆமே. ஒரு வியாபாரி இருக்கிறான், முத்து வியாபாரி என்ன செய்யறான், நல்ல முத்துவா என்ன செய்யறானா தேடிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சவன அவன் என்ன செய்யறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு
அதை வாங்கிக்கலாம். அவன் ஆல்ரெடி ஒரு முத்து வியாபாரம் பண்ணுகிறான், திடீர்னு ஒரு முத்துவை பார்க்கறான், அது பயங்கரமா இருக்கு, அழகா இருக்கு, விடக்கூடதா இருக்குது. இப்ப கையில இருக்கிற எல்லா முத்தும் என்ன செய்யறான்? வித்துட்டான். அவன் இதனால வரைக்கும் முத்துக்களை எல்லாம் வித்து சேர்த்து வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும் என்ன செய்யறான்? வித்துறான். வித்துட்டு அந்த ஒரே ஒரு முத்தை என்ன செய்யறான்? வாங்குகிறான். அந்த முத்துவை போல விலை உயர்ந்துதான் என்னது? பரலோக ராஜ்யம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் இழந்து கொள்ளலாம், ஆனால் அந்த ஒன்றை மாத்திரம் இழக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுதான் என்னது? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க மாட்டோம். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எதுக்காக? நல்ல சரீர சுகம் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், சொந்தமா ஒரு வீடு வேணும், சொந்தமா இருக்கிற வீடு பங்களாவா மாறணும், எனக்கு அது வேணும் இது வேணும். இதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு எண்ணமே என்ன செய்யறதில்ல, வருவது. இந்த உலகத்துக்கான அநேக காரியங்களுக்காக நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம். ஏதாவது கேட்டது கொடுக்கலான்னு என்ன செய்வோம்? ஆமா, கோவச்சிட்டு நீங்களே வேணாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? அந்த கடவுளை எனக்கு இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்காத கடவுள் உலகத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறதோ இல்லையோ, உலகத்திற்கு பிறகு ஒரு நித்திய காலமாக அவரோடு கூட ஒரு வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைக்காக மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு வந்து 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கணும் என்று சொன்னார். உண்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருந்தார். உண்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவங்க அருமை நாமே, உண்மை போல கைவிடப்பட்டவங்க ஒருவர் இருக்கிற வாசிப்பு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கும். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? மாற்றணும். இந்த உலகத்தை காட்டிலும் முதலிடம் எங்க கொடுக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நாம் மாறணும். இரண்டாவது தேவன் ஒரு ஓமையை சொல்கிறார். மத்திய 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நிறைய வசனங்கள் இருக்கு. மத்திய 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 1-2 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே போனான். ஆமென். இங்க பரலோக ராஜ்யம் எதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? ஒரு ஹவுஸ் ஓனருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்துவதற்காக என்ன செய்யறான்னா, அதிகாலையில எழுந்து போனான். அதிகாலையில போனவன் என்ன செய்யறான்? வேலையாட்களோடு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேசுகிறாரு? ஒரு பணம் தரேன்னு சொல்லி கூலி பேசுகிறாரு. ஓகே, நல்ல சம்பளம் தான். ஒரு பணம் தான், ₹1 அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த நாட்களில ஒரு நல்ல ஒரு சம்பளம், ஒரு நாளைக்கு நல்ல ஒரு கூலி. அதற்கு அவர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? வேலைக்கு போறாங்க. இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வருகிறார். 3ஆம் மணி வேலையில. இவங்களுடைய நாட்கள்ல அவருடைய டைம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நமக்கு அதிகாலையில் எத்தனை மணிக்கு? அவங்க கிளாக்கு நம்ம கிளாக்கு ஒரு 6 மணி நேரம் வித்தியாசம். நம்ம ஒரு நாள் ஆரம்பிக்கிறது நைட்டு 12 மணிக்கு என்ன செய்யுது? நாள் ஆரம்பிக்குது. ஆனா காலை ஆரம்பிக்கிறது எப்படி? காலையில ஆரம்பிக்கிற சூரியனே வந்துருக்கு. அந்த சூரியன் வரக்கூடிய அந்த 6 மணி தான் அவங்களுடைய நாள் துவக்கம். 12 மணி நேரம் பகலுக்கு உண்டு. அதே மாதிரி 12 மணி நேரம் இரவுக்கு உண்டு. 12 மணி நேரம் அப்படின்னா காலையில 6 மணிக்கு அது ஸ்டார்ட் பண்ணுது. 0 டைம் 0ல ஸ்டார்ட் பண்ணுது 6 மணிக்கு. அப்போ 6 மணிக்கு என்ன செய்யறாங்க? கூலி பேசி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு, அதாவது நம்மளுடைய டைம் படி காலையில ஒரு 9 மணிக்கு என்ன செய்யறாங்க? அந்த வீட்டு எஜமான மனுஷன் போய் பார்க்கிறாரு. அப்ப நிறைய பேர் ரோட்டு சும்மா நின்றுட்டு இருக்காங்க. ஏப்பா 9 மணி ஆச்சு, இன்னும் உங்களுக்கு வேலைக்கு போல? வேலையிலன்னா என்னுடைய தோட்டத்துக்கு போங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கூலி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாரு. மணி 12 ஆச்சு. அப்பவும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க? வெட்டியா இருந்தாங்க. மதியம் வரைக்கும் ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்ய? போய் ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
என்னோட திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நல்லா ஒரு சம்பளமா பார்த்து நான் போட்டு தரேன், போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அவங்களும் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு 3 மணிக்கு வந்தாரு. அப்பவும் வேலைக்கு போகாம ஒரு சிலர் இருந்ததை பார்த்து அவங்களும் என்ன செஞ்சாரு, திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புனாரு. அப்புறம் ஒரு 5 மணிக்கு வந்தாரு சாயங்காலம். ஆமே, எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வந்தாரு. அவங்களே என்ன செஞ்சாரு, திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புனாரு. 6 மணிக்கு என்ன செய்யுது டைம், 6 மணியோட என்ன செய்யுது வேலை முடியுது. 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. பரவாயில்ல. 12 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு போனா எத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க? சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா கடைசியா போனவங்க எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். 5 மணிக்கு வெயில என்ன செஞ்சிருக்கோம், போயிருக்கோம். நல்ல கிளைமேட் எல்லாம் நல்லா அருமையா மாறி இருக்கும். இப்போ போய் 1 மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டு எஜமான வருகிறாரு. கரெக்டா 6 மணிக்கு என்ன செஞ்சாரு, சாயங்காலம் 6 மணிக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, வாங்கப்பா அப்படின்னு. சம்பளம் கொடுக்க வேண்டிய நேரம் ஆச்சு, உங்களுக்கான கூலியை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா வந்தது யார்? 5 மணிக்கு வந்தவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வந்தவங்களுக்கு என்ன செய்யறாரு, ஒரு பணத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்பதான் வந்தோம், வந்ததுன்னு தெரியல, வேலையை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகி போயிடுது இல்லையா? வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு காலையில் ஆஃபீஸ்க்குள்ள போனோம்னா அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதை பேசி இதை பேசி நம்ம இடத்துல உட்காந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஒரு சிலருக்குலாம் ஆயிடுது. அந்த மாதிரி மேபி ஆயிருக்கலாம். எனக்கு பகல் ஃபுல்லாக வெட்டியாக இருந்திருக்கான். அவனுக்கிட்ட ஒரு பணம் கொடுத்தோன்னா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு மனசு. இப்போதான் வந்தேன், ஆனாலும் நல்ல சம்பளம் கொடுக்குறேன் மனசு. ஒரு சில இடத்துல காலையிலேருந்து நைட் வரைக்கும் போனாலும் இவ்வளோ பணம் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். பரவாயில்ல, நம்மளே கேட்காமலே அவரே என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்த உடனே காலையில் 6 மணிக்கு வந்தவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிருச்சு. இப்பதான் வந்தா அவனுக்கு என்னது, ஒரு பணம் கொடுத்துட்டாரு. அப்புறம் காலையில இருந்து வேலை செய்யலாம். அப்ப நமக்கு என்ன செய்வாரு, ஆமே ஒரு 12 பணமா கொடுத்துருவாரோ. 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கோம். அப்புறம் லைனா 10 ரூபா வந்து வாங்கிட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் அதே ஒரு பணத்தை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. ஆமே, அந்த முதல்ல 6 மணிக்கு வந்தவனுக்கு என்ன செஞ்சாரு, அதே ஒரு பணத்தை கொடுத்தாரு. இப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சேன், கடைசியில இப்படி மிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா அந்த எஜமான் உனக்கு ஒரு பணம் தரேன்னு சொல்லி தானே உனக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ அதை ஒத்துக்கிட்டு தான் வந்த. உனக்கு ஏதாச்சும் ஏமாத்துறனா, அவன் கேட்டத சரி. அவனுக்கு கடைசியில வந்தா அவனுக்கும் ஒரு பணம் கொடுத்துட்டேன். அந்த ஒரு பணம் யாரோடது, என்னோடது. நான் யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கரெக்டு தானே? என் பணத்தை நான் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம். உன்னை ஏமாத்தி இருந்தா நீ ஏதாவது எங்கிட்ட பேசலாம். உன்னையும் நான் ஏமாத்துறேன். உனக்கிட்ட நான் என்ன கொடுப்பேன்னு சொன்னாலும் அதை கொடுத்துட்டேன். அவனுக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன், நான் கொடுத்த மாதிரி அவனுக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அவன் இதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வர்றாரு இதுல வந்து, பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கு என்ன சொல்றாங்க, கூலி. பரலோகத்துல எல்லாத்துக்கு அங்க காசு கூலியா கொடுப்பாரா? அந்த பரலோக ராஜ்யமே என்னதான், அந்த திராட்சை தோட்டங்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். அல்லது அந்த பணம் அவங்க வாங்குகிற அந்த பணம் யாரை குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. எப்படி? ஒரு சிலர்லாம் தலைமுறையாக நாங்களாம் யாராக்கும், கிறிஸ்தவங்களாக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒரு சிலர்லாம் நாங்களாம் யூதா கோத்திரத்துக்கு சிங்கமாக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நாங்கள்லாம் யூதர்களாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நேற்று வரைக்கும் நீங்கெல்லாம் தேவாலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாதுன்னு ஒரு சில ஜனங்களை எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா யாருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆமே, எந்த ஒரு வித்தியாசமும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாதி. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பணம் எப்படி போய் சேர்ந்ததோ, முன்னாடி வந்தவன் பின்னாடி வந்தவன் ஆண்டவர் வித்தியாசம் பார்க்க. ஆமே, ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நம்மளாம் அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளாம் தகுதி இருக்கிறேன். எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது, எனக்கு ஒழுங்கா ஜோமனை கூட தெரியாது. இந்த சமூகத்தினால நான் எவ்வளவோ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமே, ஆனா ஒருவரையும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க, புறம்பே சொல்லுகிற தெய்வம். ஆமே.
கொண்டு போய் தள்ளுகிற தெய்வம் அல்ல. இவன் பெரியவன் இவன் சின்னவன் பார்க்கிற ஒரு தெய்வம் அவர் அல்ல. இவன் ஏழை இவன் பணக்காரன் என்ற ஒரு வித்தியாசத்தை பார்க்கிற தெய்வம் அவர் அல்ல. இவன் அந்த ஜாதிக்காரன் இவன் இந்த ஜாதிக்காரன் பார்க்கிற தெய்வம் அவர் அல்ல. அவர் இந்த நாட்டை சேர்ந்தவன் அவன் அந்த நாட்டை சேர்ந்தவனும் பார்க்க மாட்டான். அவன் எந்த குலத்துல வந்தான், எந்த கோத்திரத்துல வந்தான், அவன் இஸ்ரவேலனா பென்யமீனா யூதாவை சேர்ந்தவனா அல்லது புறஜாதியாரா இருந்து ரட்சிக்கப்பட்டவனா இல்ல ரட்சிக்கப்படாதவனா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவர் தான் தெய்வம்னு விசுவாசிச்சா போதும், நம்ம எல்லாரும் இந்த பிரயாசத்துக்கு போகலாம். ஆமென் ஆமென். என்ன செய்யணும்? அவர் ஒருவர் தான் தெய்வம்னு சொல்லணும். ஆமென். நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல இயேசுவும் தெய்வம்னு சொல்லுவாங்க, ஆனா இயேசுவே தெய்வம்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆமென். கிறிஸ்தவங்க தான், ஆனால் இயேசுவே தெய்வம் என்று சொல்ல மாட்டாங்க. எம்மதமும் சம்மதம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பரந்த உள்ளத்திற்காக பாராட்டுகள். ஆனால் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடாத எந்த ஒரு நாமும் என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லாத எந்த ஒரு வாயும் என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. உனக்கு அங்க வேலையே இல்ல. 24 மணி நேரமும் கர்த்தரே தெய்வம் பாட்டு பாடணும்னா உனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமென். உலகத்துல கைவிடப்பட்டவர்களாக இருக்கும். வெறும் கிறிஸ்தவர்களாக ஜாதி சான்றிதழ் அதுல ஜாதி பேரை போட்டு பின்னாடியோ முன்னாடியோ கிறிஸ்தவர்னு போட்டிருந்தாலும் என்ன செய்ய முடியாது, தூக்கிட்டு போய் காமிக்க முடியாது. நான் கிறிஸ்தவன் தான், நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமென். என் பேர் பாத்தீங்களா எப்படி இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உன் பெயரோ உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உன்னை கூட்டிட்டு போகவே முடியாது. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள். ஆமென். எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள். ஜாதி சான்றிதழ் வேற ஏதோ பேர் கூட எழுதியிருக்கள். நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எந்த தேசத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவனாக, இயேசு என்ற நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவனாக ஒரு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தால் இருதயத்தின் நினைவுகளை அறிந்து ஆராய்ந்து அறிகிற தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னை நம்மோடு கூட 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்யக்கூடியாக ஒரு வருகைகளை நம்ம தேவன் அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உனக்கு பைபிள் படிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம், ஜெபிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். இருதயத்தின் கதவுகளை தேவனுக்கு திறந்து கொடு. ஆமென். இருதயத்தின் கதவுகளை தேவனுக்கு திறந்து கொடு. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வாசற்படியில் நின்று என்ன செய்கிறார், கதவை தட்டி கொண்டது. யார் என்று அவனை பார்க்கவில்லை. நீ யாராயிருந்தாலும் உனக்காக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இப்படியாவது அந்த கதவை நீ திறக்க வேண்டும். நான் உன்னோடு கூட வந்து என்ன செய்ய வேண்டும், அறை வீட்டில் தங்க வேண்டும். உன்னோடு கூட நான் இருக்க வேண்டும், உன்னோடு கூட நான் பூஜனம் பண்ண வேண்டும், நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் தேவனாய கர்த்தருடைய தேவ ஆசை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு முந்தினோர் பிந்தினோர்னு இந்த கியூல போற மாதிரி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. வேலை யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் முன்னாடி போயிட்டேன், இதெல்லாம் இப்பதான் வந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப விழுவோன்னு தெரியாது. ஆகையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. இன்னைக்கு நம்ம நின்றுட்டு தான் இருக்கணும், ஆனா நாளைக்கு எப்படி இருக்கும், அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால கீழே இருக்கிறவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஒரு மணி ஏளனமா பார்க்கக்கூடாது. ஆமென். ஒரு மணி என்ன செய்யக்கூடாது, ஏளனமா பார்க்கக்கூடாது. அவர்களும் நம்மோடு கூட எங்க வருவாங்க. ஆமென். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இந்த முந்தினோர் பிந்தினோர் பார்த்து சொல்லும்போது அநேகருக்காக என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கான எந்த ஒரு அதிகாரியும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் பிந்தினோர் எப்படி இருப்பாங்களா, முந்தினோரா இருப்பாங்க. அதாவது இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு கடைசியா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பரலோகத்துல எப்படி இருப்பாங்களா, ஆளா இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் எப்படி போவோமா, பின்னாடி போவோம். ஒரு உபவாச கூடுகளை நான் அப்படி சொல்லி நாம் ஜெபித்தது. ஆண்டவருக்கு சித்தமானா
நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வெல்கம் பண்றதுக்கு நம்முடைய தேசத்தின் பிரதமர் அங்க நின்று நம்மளை வெல்கம் பண்ணுவார். ஆமென். பூங்கத்து கொடுத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வா, வெளியே நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நாம் தேவனை கொண்டு வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். ஆமென். நம்முடைய அரசாங்க அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், விசுவாசமாக ஆய்மகாரமாய் பகைக்கிறவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி அங்க போயிடுவாங்க. ஆமென். நமக்காக பூங்கத்தோட நின்றுட்டு இருப்பாங்க. பெண் வஸ்திரத்தோடு இந்த அவசரத்தை தரிசிட்டு உள்ளவங்கன்னு சொல்லி நமக்காக நிற்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராய் இருக்காங்க. ஆனா நம்முடைய தேவாதி தேவன் அவர் தயாளனா இருக்கிறார். ஆமென். ஒருவரையும் அவர் தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல. எல்லாரும் நீங்க எல்லாம் லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் கூட என்ன செய்வாரு? ஆமென். நான் நினைக்கிறேன் 11:59க்கு வந்திருந்தாலும் 11 மணிக்கு தான் ஒருத்தன் திராட்சை தோட்டத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவனோட ஃப்ரெண்டு இப்பதான் ஒருத்தன் உள்ள போனான், எஜமான் பயங்கரமான ஆளா இருக்கிறான், நீ உள்ள போனேன்னா கடைசியில உனக்கும் வேலை கிடைச்சிடும் சொல்லி 11:59க்கு ஒருத்தன் உள்ள போயிருந்தாலும் அவனுக்கு என்ன செஞ்சிருப்பாரு? வேலை கொடுத்துருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்? திராட்சை தோட்டத்துக்கு மட்டும்தான் போயிருப்பான். ஒரு வேலை என்ன செஞ்சிருக்க முடியாது, செஞ்சிருக்க முடியாது. ஆனா அவனுக்கு அந்த ஒரு காசு என்ன செஞ்சிருப்பாரு? தயாளம் உள்ளவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன செய்வோம்? கடைசி நிமிஷம் வரைக்கும் தானே இன்னைக்கு என்ன வேணாலும் என்ன செய்யலாம். அந்த உலகத்துல ஆண்டு அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன். அப்புறம் கடைசியில வந்து பாதம் பண்ணிதே என்னாலும் துதியே, என்னாலும் எங்க எல்லா நாளும் முடிஞ்சு போச்சு, மீதின்னு ஒரு நாள் தான் இருக்கு. சாகப்போற கடைசி நாள் வந்துட்டு உம்பாதம் பண்ணிதேன்னு என்ன செய்யறது? ஆமா, அவர் தயாளனா இருக்கிறார். ஒருவேளை உனக்கு அவ்வளவு நாளும் ஆயுஷை கொடுத்து வச்சு அதுக்காக என்னுடைய ராஜ்யம் இன்னும் வராமல் இருக்கும் என்று சொன்னால் இன்னும் உனக்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொன்னால் அவர் தயாளனா இருக்கிறார். அதுக்காக எல்லாரும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் செய்ய வேண்டாம், வெயிட் பண்ணாது. ரொம்ப ரிஸ்க். ஆமென். என்னது? ரொம்ப ரிஸ்க். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எது நாள் வரைக்கும் இருக்கணும்னு தெரியாது. ஒருவேளை அதுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சு வச்சு அப்படின்னா பரிதவிக்கப்படத்தக்கவராக இருக்கும். இன்னொரு விஷயம், அவர் எப்போ வருவார்னோ தெரியாது. நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமார் என்ன செய்வார்? வருவார். திருவிழா வர்ற மாதிரி என்ன செய்வார்? வருவார். அப்போ ஆயத்தமா இல்லாவிட்டால் இங்கே இருப்பா, பத்திரமா இருந்துக்கோங்க, இந்த பூமி தானே பிடிச்சிருக்குன்னு விட்டுட்டு போயிடுவார். ஆமென். ஆமென். அதெல்லாம் சாயங்கால கூட்டத்தில் நாம் தியானிப்போம். கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் தியானிச்சிருக்கோம். மத்திய 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30வது வசனம் வரைக்கும் ஒரு உவமை இங்கே பார்க்கிறோம். பரலோகராஜ்யத்தை குறித்து பார்க்கணும்னு சொன்னா இதுவும் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவர் திராட்சை தோட்டத்துல என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய நிலத்துல என்ன செய்யறாரு? விதைகளை விதைக்கிறார். அது கோதுமை மணிகளை என்ன செய்யுது? கோதுமை வளருகிறது. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்க்கறாங்க, அதுல என்ன வளர்ந்து இருக்கிறது? அணையும் வளர்ந்துருக்கிறது. அப்ப வேலைக்காரன் கேட்கிறான், ஐயோ எஜமானே, இங்க நல்ல கோதுமை விதையெல்லாம் பேசுவோம், இதெல்லாம் களை வளர்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மனுஷன் சொல்லுகிறார், நம்ம தூங்கிட்டு இருக்கிற கேப்ல என்ன பண்ணிட்டான்? சத்துருவானுங்க களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். சரி, களை வேற இடையில வந்துச்சுன்னா கோதுமைக்கு ஏதாவது இதாக இருக்கும்போது போய் என்ன பண்ணிடுறேன்? களைகளை எல்லாம் என்ன செஞ்சிடறேன்? வெட்டிடுறேன் அப்படின்னு. உடனே நிஜமான சொன்னார், நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? வெட்டி இருப்போமா? விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க. களை வெட்டும்போது என்ன பண்ணுவோம்? என்ன ஆயிடும்? கோதுமை சேர்ந்து போச்சு அப்படின்னா வீணா போயிடும் இல்லையா? ஒன்று வெட்டுச்சுனாலும் அதில் வரக்கூடிய கோதுமை மணிகள்லாம் என்ன செய்யும்? வீணா போயிடும். அதனால விட்டு அதுவும் என்ன செய்யட்டும்? வளரட்டும். அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கோம். நம்ம என்ன செய்வோம்? கோதுமை அறுக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கோம். அன்னைக்கு முதல் வேலை என்ன செஞ்சிடலாம்? தலையெல்லாம் காலி பண்ணிடுவோம். வேலை அதில் கோதுமையும் சேர்ந்து என்ன செய்யலாம்? வெட்டப்படலாம். ஆனால் கோதுமை எதுவும் என்ன செய்யாது? வேஸ்ட் ஆகாது. எல்லாம் என்ன செஞ்சிடும்? கலைஞ்சதுக்கு வந்துடுது. இதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் இயேசுனுடைய வருகை வரும்போது என்ன நடக்கும்? கோதுமை மணியெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய
களஞ்சியத்தில் எடுத்துக்கொள்வாரு. களைகளை எல்லாம் என்ன செய்வாரு? கட்டுவாரு. கட்டி என்ன செய்வாரு? அக்கினியில போடுவார். இதுதான் இந்த உலகத்தின் கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல 2 காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிருபையின் காலம், இன்னொன்னு நியாயத்தீர்ப்பின் காலம். நியாயத்தீர்ப்பின் காலத்துல 2ஆ பிரிக்கப்படுது. அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அக்கினியில போடுறாங்க. கிருபையின் காலத்துல களையும் சேர்ந்து என்ன செய்யுது? வளருது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நம்மலாம் என்ன செய்யறோம்? நம்ம தினமும் ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம். வாரம் என்ன வேணாலும் என்ன செஞ்சிடறோம்? சர்ச்சைக்கு வேற வந்துடுறோம். கல்யாணம் காது விட்டுன்னு வந்தாலும் ஐயோ இந்த சர்ச்சைக்கு வேற போகணுமேனு என்ன செஞ்சிடறோம்? எப்படியாவது வந்துடுறோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா கண்டமேனிக்கு வாழ்றான், கண்டதையும் பண்றான், எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றான். ஆனா நான் என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏதோ என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, ஏதோ எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா அவனுக்கு எவ்வளோ இதா வாழ்றான், எவ்வளவு பணம் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான். அவன் கோதுமையை காட்டில எது பயங்கரமா வளரும்? கலை. அவன் அனைவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இவனுக்கெல்லாம் ஒரு சாவு நிறைய பேருக்கு தோணும். யோரு கொரோனா காலங்களில் சின்ன சின்ன வயசுல இருக்கிற நிறைய பேர் இதை இறந்து போனாங்க இல்லையா? இன்னைக்கும் அதுக்கு பிறகும் நிறைய பேர் இளம் வயதுல என்ன செய்யறாங்க? இறந்து போயிடுறாங்க. எந்த குடிப்பழக்கம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த ஆட்டம் ஆடுறான், அவனெல்லாம் இன்னும் விசுரோட இருக்கிறான். இவ்வளவு நல்ல மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இறந்து போயிட்டானே அப்படின்னு. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது கிருபையின் காரணம். ஆமென். இந்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யறாரு? ஒரு கிருபையாய் மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். அந்த கலைக்கும் தேவன் ஒரு திருந்துவதற்குன்னு ஒரு டைமையும் தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒருவேளை அந்த கலையை கொடுங்கிறேன்னு சொல்லி சுனாமி விழவிட்ட என்ன ஆகும்? ஆமென். கோதுமை சேர்ந்து காணாம போயிடும். நோவாவுக்கு வேலை உருவாக்குற மாதிரி இருக்கிற அங்கங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்ய முடியும்? வேலை உருவாக்கி முடியும். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பொறுமையோடு காத்துக்கிறார். ஆமென். அவர்கள் எல்லாரும் திருந்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்துல செய்தியில வாசித்திருப்பீங்க. கோவை மாவட்டத்துல 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவனெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப பாசமா இருந்தானா, அவனை நம்பி அவன் கூப்பிட்டவொடனே அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு? கூட போயிருக்கு. யோசிக்கலாம், அந்த குழந்தைக்கு தெரியல இவன் கொடூரமானன்னு. அந்த குழந்தைக்கு தெரியல அவனோட இருதயம் எப்படி இருந்திருக்கிறது? மகா திருக்குள்ளதும் கேடு நிறைஞ்ச ஒரு இருதயம். அந்த பச்சை குழந்தைங்களை கொஞ்சம் கூட ஒரு பரிதாபம் இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம அவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கான். அந்த குழந்தை என்ன செய்திருக்கான்? பலாத்காரம் செய்திருக்கான், குழந்தையை கொலை செய்திருக்கான். இப்படிப்பட்ட பல கொடுமையான மனுஷர்கள் இந்த நாள் இந்த உலகத்தில் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோதுமையோடு கூட அநேக கலைகள், நம்ம சுற்றி அநேக கலைகள் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு கலை என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனாலும் தேவன் இந்த கிருபை நாட்களில் அவர்கள் மனம் திரும்புவதற்கான காலத்தையும் நேரத்தையும் தேவன் கொடுக்கிறார். அந்த ஒருவேளை திருந்தாவிட்டால் அவர்கள் எல்லாருக்கும் அந்த நியாயத்தீர்ப்பு நாட்களில் முதலாவது என்ன செய்வார்? எல்லாரையும் கட்டுங்க. எங்க கொண்டு போய் போடுவார்? அக்கினியும் கந்தமும் இருக்கிற கடலில். அங்க எப்பொழுதும் தீ என்ன செய்யாது? அப்படியாது. எத்தனை வருஷம் அந்த தீக்குள்ள இருந்தாலும் நீ என்ன செய்ய மாட்டேன்? சாகவே மாட்டேன். இந்த உலகத்துல தீர்ப்பு அப்படின்னு சொன்னா மேக்சிமம் என்ன தீர்ப்பு? மரண தண்டனை. என்னது? கொடூரமா அந்த குழந்தைய கொலை செஞ்சவனுக்கு ஒருவேளை ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அவனோட வாழ்க்கை ஃபுல்லா சிறையில் இருக்கலாம். நல்லா கறி ஜோறு மீன் முட்டையும் போடுறாங்க. ஜெயிலில் சாப்பிட்டு ஜெயிலில் இருக்கலாம். ஒருவேளை இது பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு நீதிமன்றம் முடிவெடுத்துச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. என்னது? அவன் வேண்டாத இருப்பான், மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேனாவோட எண்ணெல்லாம் உடச்சி போடுவாங்க. ஒரே ஒரு நொடியில் டக்குன்னு என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான். ஆனால் அதோடு அவன் நினைக்கலாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்க. அதோடு முடியாது. அதற்கு பிறகு காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் என்ன செய்வாங்க? விழுந்திருப்பாங்க. மரிச்சவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க?
எழுந்திருப்பாங்க. தூக்கு மேடையில நின்று செத்தவங்களும் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. அக்னியில செத்தவங்களும் எழுந்திருப்பாங்க. கடலில் விழுந்து செத்தவங்களும் எழுந்திருப்பாங்க. மின்மயானத்தில் தகனிக்கப்பட்டவர்களும் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. அதுல கோதுமை மணி எல்லாம் என்ன செய்யும்? கடஞ்சத்துல சேர்க்கப்படும். பதர் அல்லது அந்த கலை அதெல்லாம் என்ன செய்யப்படும்? அக்னியிலே தள்ளப்படும். அதற்கு அழிவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த அக்னியும் அந்த எழுதுகிற அந்த அக்னி கடல்ல எரிந்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் ஒரு கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இடத்துல ஒரு நாள் ஒரு நிம்மதி இருக்காது. நித்திய காலமாக மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிறகு மறுமையிலே அவனுடைய வாழ்க்கை ஒரு அழிவின் பாதையிலே காணப்படும். இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறேன்னா நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு விஷயம் நாம் கோதுமையா இருக்கிறோமா அல்லது திருச்சபையில இருந்தாலும் இன்னும் ஒரு கடையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்ததே. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல இறக்கம் பெறும்படியாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மத்திய 25ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வசனத்தை வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. புறம்பான ஒரு இருளிலே அவர் எல்லாரும் போடப்படுவார். இதனால மத்திய 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்க கேட்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். மத்திய 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாசி. சேர்ந்து வாசிக்க நிறைய பேரை வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். அது முதல் இயேசு மனந்திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எப்பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. அவர் இன்னும் நாடுகள் வருவார் என்பது உங்களுக்கு தெரியாதாகையால் நீங்களும் என்ன செய்ய விழித்திருங்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவன் உலகத்தில் ரகசிய வகை குறித்து உவமைகளை சொல்லியிருக்கிறார். இரண்டாவது வகை குறித்தும் தேவன் உவமைகளை சொல்லியிருக்கிறார். அநேக காரியங்கள் வேதத்தில் நாம் தியானிப்போம். சாயங்கால கூட்டத்தில் என்னுடைய தொடர்ச்சி நாம் தியானிக்கிறோம். எல்லாரும் கண்களில் நாம் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். என்னென்ன காரியங்களை மனதில் வேண்டும், தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்கள் எதுவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்மை நாம் ஆயத்தமாக்குவோம். நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட நம்முடைய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுது. தேவனுக்கு காவலனான என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. உன்னோடு கூட எல்லா கூட்டத்தையும் மத்திய ஆகாயத்தில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற இந்த ஒரு சத்தத்தை கேட்கும்போது நான் என்னுடைய வீட்டார், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உற்றார் உறவினர், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இனஜன பங்குகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் சேர்ந்தவரே அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். யாரும் கைவிடப்பட்டவர்களாய் விட்டுவிடப்படக்கூடாது. யாரும் ஆண்டவரை பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரவாளிகளாக பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையில காணப்படட்டும். அவருடைய பரலோக ராஜ்யத்துல நீர் இருக்கிற இடத்துல நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை தரிசிக்கத்தக்கதாக உம்மோடு கூட நாங்கள் வாழும்படியாக ஆயிரம் ஆண்டுகள் ஆளுகை செய்யும்படியாக, அரசாட்சி செய்யும்படியாக இந்த புதிய வானத்திலும் அந்த புதிய பூமியிலும் நாங்கள் உம்மோடு கூட வாழும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்ததுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் சத்தியத்துக்கு தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து
அதன்படி நடக்க நல்ல மனதை நீ தந்து வழி நடத்துவீராக. அந்த கேட்ட செய்தி கர்த்தருடைய வருகை வரைக்கும் பிள்ளைகளை புடமிட்டுக் கொண்டே இருக்கிற உதவி அதற்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து கொண்டே இருந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தருகிறார். அந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எவங்கேடும் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சகல ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக.